ப்ரோக்கோலி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 பிக் ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி, மஞ்சத்தூள், உப்பு, லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அந்த மசாலா செய்ய போகிறோம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா இதில் வெங்காயம் மட்டும்தான் பெருசாக வதங்க போகுது. வேறு எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாததுனால கம்மியான ஆயிலே போதும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனியன்ஸ் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியனோட மசாலாஸ் எல்லாம் நல்லா ஆனியனோட குக் ஆகிடுச்சு. இப்போ ப்ரோக்கோலி ஆட் பண்ணலாம். ப்ரோக்கோலி மசாலாஸ் மேலே போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி எல்லா மசாலாவும் அந்த ப்ரோக்கோலியில் கோட்டாகி வர மாதிரி ப்ரோக்கோலி கிண்டி விட்டுடலாம். மசாலாஸ் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சோன்னா கிரேவி பதத்தில் வந்துடும். ஹீட்டை ரைஸ் பண்ணியாச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ரோக்கோலி மசாலா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ப்ரோக்கோலி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் லைம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். Broccoli masala, it's ready. Thanks for watching.